வந்துட்டீங்களா? என்னடா சோகமாக இருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? நேற்று நைட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கனவு. ஏண்டா ஒரு காலத்தில் நான் தான் உனக்கு கண்டென்ட்டாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போலாம் நீ என்னை கண்டுக்கவே மாட்டல, போடா பார்த்துக்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கோச்சிட்டு போயிட்டான். யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரும் நம்ம 5 மினிட்ஸ் கிராஃப்ட்காரன் தான். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நெஞ்சு ஒரே நெருடலாவே இருக்குங்க. மனசே கேட்கல. துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. இல்ல வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு கேளுங்க. அதனால தான் சரி ஓகே வாடா உன்னை நீ இழுத்து போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். ஆரம்பிச்சிருவோமா? நாங்க இருக்கோம். என்னடா வேலை பாத்துருக்க நீ? என்ன கண்ணதாமி கவுண்டிங்க. லூசு நான் இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த கேள்விக்கு எக்கச்சக்கமான பேர் கரெக்டான பதில சொல்லியிருந்தாலும் அதுல நம்ம செலக்ட் பண்ண அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கனிமொழி, முத்துவேல் அண்ட் நித்யா தர்மன், அவங்களுடைய டாட்டர்ஸ் நிரஞ்சனா அண்ட் சஞ்சனா, அவங்க எல்லாருக்குமே வழக்கம் போலதான் போடுறா கிளாப்ஸ. இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு. இந்த புலனாடா வடிவேல் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஏமா உன் மண்டைக்கு மேல இருக்கிற கொண்டையை மறந்துட்ட பாரு. கண்டுபிடிச்சிட்டே இருக்கானே. ஏமா ஏய், அடிக்கிற வெயிலுக்கு 1க்கு 2 கொண்டை உனக்கு இப்போ தேவைதானே? முதல்ல அந்த 2 கொண்டையும் கழட்டி விடு, அப்பதான் அந்த தொப்பியை போட முடியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கரெக்டா அட்வைஸ் பண்ணா அதெல்லாம் கேட்பாங்களா? எங்க கடமைக்கு நாங்க ஒரு சிம்பிளாக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம்னு அடம் பிடிப்பாங்களா இல்லையா? ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி எப்படி அருமையான ஹேக்கா இருக்கா? ஆக மொத்தத்துல நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொருளை கிழிச்சி வெட்டி அதை நாசமாக்கி கடைசியில குப்பையில போடுற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டு இதுக்கு பேர் தான் சிம்பிள் ஹேக்குன்னு சொல்லி நம்மள வேற நம்ப சொல்லுவாங்க. அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்கிறேன். என்னமா இது பேட்மேன் ஹேக்கா? எப்பயுமே ஜட்டி போட்டுதாம ட்ரெஸ் போடணும், நீ என்ன ட்ரெஸ் போட்டு சட்டியை போட்டுக்கிட்டு இருக்க? கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. இது ரொம்ப முக்கியமா? ஓ, இதுக்கு பேர் தான் ஸ்டோரேஜ் ஹேக்கா? நல்லா இருக்கேடா, அருமையா இருக்கே. ஆகா, மேட்ரு இங்க இருக்கா? உங்க வீட்டு பீரோவில் இடம் இல்லையா? கவலை வேண்டாம், இருக்கவே இருக்கு ஜட்டி. இதுதான் உங்க வீட்டோடைய நவீன ஸ்டோரேஜ் பெட்டி. பிரமாதம். கவிதை. இவனுங்களோட சிம்பிளாக்க இவ்வளவு சிம்பிளா ஜட்டியோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அடுத்ததா இவங்க சூஸ் பண்ண இடம் எது தெரியுமா? அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பாத்துருக்க நீ? என்ன கண்ணதாமி கவுண்டிங்க. இல்ல எனக்கு என்ன புரியலனா, அப்படி என்ன வினோதமான சரக்க போட்டுட்டு இவங்க இப்படி யோசிப்பாங்க எனக்கு சத்தியமா புரிய மாட்டுது. சிட்டிக்குள்ள கடையை கண்டுபிடிக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனை. இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? ஒரு சின்ன பிரஷ், ஷூ பாலிஷ் போடுற பிரஷ்ஷை வச்சு முடிக்க வேண்டிய வேலைக்கு நாங்க எதுக்குடா ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் கடன் வாங்கிட்டு வரணும்? சரிடா, அப்படியே நீ சொல்ற மாதிரி ஒரு ஷூ பாலிஷ்க்கு நான் போய் ட்ரில்லிங் மிஷினையே எடுத்துட்டு வரேன்னு வை. ஆனா அதனால ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கா? இல்ல நீ சொல்ற மாதிரி அது சிம்பிளா தான் இருக்கா? நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? ஒரு வாட்டி அந்த ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு 1 டப்பா பாலிஷ் நீ காலி பண்ண சொல்ற. கேட்டா இதுக்கு பேர் தான் ஹேக்காமா. சரி சிம்பிள் ஹேக்காமா. டேய் கிளம்புமா? என்ன மாஸ்டர்? போடா. இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க அந்த ஷூக்கு ஃபைனல் ரிசல்ட் ஒன்று காட்டுறாங்க இல்லையா? அதை பார்க்கும் போதே நல்லா தெரியும் இவங்க கடைசியில பிரஷ்ஷை வச்சு தான் அந்த ஷூக்கு பாலிஷ் போட்டுருக்காங்கன்னு. ஆனா அதையும் மீறி நாங்க இந்த ட்ரில்லிங் மிஷினை பாஞ்சு வச்சு தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி பித்தலாட்ட வேற பண்ணிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? I'm always very hygienic
clean and neat. டேய் நாங்க அந்த சிப்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிடுவோம்னு தெரியுமா? மொத்த சிப்ஸையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கையில ஒட்டி இருக்கிற மசாலாவை கூட விட்டு வைக்காம வாய்க்குள்ள விட்டு நக்கு நக்குன்னு நக்கி எடுத்து முதல்ல மவுத் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா போய் ஹேண்ட் வாஷே பண்ணுவோம். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? அப்படி பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கு போய் இருக்குடா இந்த ஹேக். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. எனக்கு ஆத்திரங்கள் வருதா இல்லையா? அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. நீ அந்த லேடர் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த குச்சி எடுத்துட்ட பத்தியா, மாத்தி எடுத்துட்ட. அதை வச்சுட்டு அந்த ஏணி எடுத்துட்டு போய் பல்பை மாட்டிரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவனுங்க அப்படி யோசிப்பாங்களா? வர்ற மாதிரி இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படிரா தெரியுது? இப்ப நீ அந்த பல்ப அந்த குச்சியை வச்சுதான் கழட்டுன, அந்த குச்சியை வச்சுதான் மாட்டின. இத நாங்க நம்பணும். இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்பனா நம்பாடி பாயா. அந்த லைட்டை கொஞ்சம் நல்லா பாருங்க, மேல போற வரைக்கும் சைடா தான் இருக்கு. அதுவா மாட்ட மாட்டுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களே அந்த பல்பை நல்லா மாட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் இந்த பிரைம் மினிஸ்டருடைய சிந்தனையும் செயலும் அப்படியே நாட்டால உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு பாருங்க. உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. அடுப்புல எதையாச்சும் வச்சுட்டு திடீர்னு ஏதோ வேலையா வெளியே வந்துட்டோம்னா அப்பப்போ எட்டி பார்த்துட்டே இருப்போம். இப்ப எப்படி இருக்கு, என்ன கரெக்டா இருக்கா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிமே அந்த பிரச்சனை தேவையில்லையா. அதுக்காகவே ஒரு நல்ல ப்ராடக்ட் தாங்க உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க. எப்படி ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி கொண்ட ஒரு மொபைல் போனை இஎம்ஐல வாங்கி போட்டு, அதுக்கு ஒரு சிம் கார்டை வாங்கி போட்டு, அதுக்கு மாசம் மாசம் இன்டர்நெட்டுக்கு காசை கட்டி நம்ம கிச்சன்ல வச்சுட்டோம் அப்படின்னா எங்க இருந்து வேணாலும் நம்ம கிச்சன்ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கலாமா? எப்படி போட்ட ஹேக் பாத்தீங்களா? லூசானா இல்லடா லூசான்னு கேக்குறேன். டேய் கங்கரகரணா மண்டியா, இதுக்கு நான் கிச்சன்ல சிசிடிவி கேமராவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவேனடா. இதுதான் தவறான விஷயம். என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. டேய் இது உண்மையிலேயே ஹேக் தானா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இது என்னடா கர்மம் பிடிச்ச ஹேக்கா இருக்கு? நல்லா இருந்த மனுஷனா பைத்தியக்காரனா மாத்துறது ஒரு ஹேக்காடா? ரூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி ஏண்டா அவன் பாட்டுக்கு ஒரு நல்ல ஸ்லீவ்லெஸ் போட்டு நல்ல ஸ்டைலிஷா தான்டா உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் இருக்குடா இப்ப இப்படி மாத்தி விட்டீங்க. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம்ல, அது ஒரு ஆனந்தம். சரியான கொலை பசி, ஆனா அட் த சேம் டைம் அர்ஜென்ட்டா பாத்ரூமும் முட்டிக்கிட்டு வரும். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத எனக்காச்சும் நீங்க யோசிச்சிருப்பீங்களா? இல்லல, ஆனா அவங்க யோசிச்சிருக்காங்களே. அதாவது பசி பாத்ரூம் மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டையும் சேர்த்தே நமக்காக யோசிச்சா பாத்தீங்களா? அவன் தாங்க நம்ம பயப்பட சிம்பிளாக்கு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா. முதுகு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிளா இருந்தாலும் நான் என் பங்குக்கு நான் ஏதாச்சும் செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு நவீன கருவியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கான். அது என்ன தெரியுமா? புதுமையா ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. சரி ஓகேடா ஓகேடா. அதாவது இது ஒரு நல்ல ஹேக்கு, யாராலையும் எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு ஹேக்குன்னு வச்சுப்போமே, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். படிச்ச பையன். சரி நீ சொல்ற, நீ சொல்ற அவ்வளவுதான். ஆனா நீ கண்டுபிடிச்சி கொண்டு வர ஹேக்குக்கெல்லாம் பேரு சிம்பிள் ஹேக்குன்னு பேர் வச்சிருக்கியே, அந்த சிம்பிள் எங்கடா இருக்கு? இருக்குடா எங்கடா இருக்கு? பாத்ரூம்ல டிஷ்யூ பேப்பர் இல்லனா யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட வேணாமா? அப்ப எனக்கு தெரிஞ்சு ஏதோ வெயிட்டான ஹேக்க தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க போலயே. கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். ட்ரெஸ் கிழிச்சா
சூப்பர்ரா, நல்லா இருக்குடா, அருமையா இருக்கு. ஆனா நீ அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு தொடச்சிட்டு கீழே போட்டிருந்தா கூட நான் உன்னை பாராட்டியிருப்பேன்டா. அதையும் கொண்டு போய் டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர்ல மாட்டி விட்ட பாத்தியா? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியலடா. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நம்ம எத்தனையோ செருப்பை பார்த்திருப்போம், போட்டிருப்போம். ஆனா இப்படி ஒரு செருப்பு, இதுல ஒரு செருப்பா அப்படின்னு உங்க லைஃப்ல நீங்க இமேஜின் கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. எதுல திரும்ப செய்றாங்க? அவன் மூஞ்ச கொஞ்சம் பார்க்க விடு. பிரெட்ல செருப்பு. ஆனா நான் இதையும் ட்ரை பண்ணியே தீருவேன், செஞ்சு வெளியே போட்டு போய் நாய் கடிச்சா நாங்க இல்ல பொறுப்பு. நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உக்கர். ஒரு நல்ல Dress, அதுவும் வெள்ளை Dress, அதுல ஒரு கரை பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? துவைச்சு காய போடுவோம். ஆனா இவனுங்க என்ன பண்ணுவான்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அததான் பண்றாங்க. ஏன் வேட்டிய கடிக்கிற? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நீ அதை வெட்டி எடுத்தது கூட பரவாடா, எங்களுக்கு பழகி போச்சுடா. ஆனா இப்ப நீ வெட்டி எடுத்ததும் இப்ப நீ எங்களுக்கு காமிக்கிறதும் ஒரே Dress. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல, சொல்லாத. நம்மலாம் சும்மாவே ஜிம்முக்கு போக மாட்டோம். அதுவும் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ஜிம் இருக்கிற பக்கமே போக மாட்டோம். ஆனா இவனுங்க வெயில வச்சு எப்படி சிக்ஸ் பேக் ஏத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேக்கா கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. பிரமாதமா இருக்கியா? கழுத்தறுத்த கோழி மாதிரி இருக்குன்ற என்னாச்சு? டேய், நீ ஹேக்கெல்லாம் நல்லா தான்டா கண்டுபிடிக்கிற. ஆனா உன் பேருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாச்சும் சிம்பிளா கண்டுபிடிக்கண்டா. இது கேக்கடா நாங்க வெயில்ல போய் காயணும். ஒரு ஒயிட் மார்க்கரை வாங்கி வரைஞ்சிட்டு போயிடலாம்ல. எப்படி சிக்ஸ் பேக்ஸ்? வெயில்லையே டாட்டுவா? சூப்பர்ரா, சூப்பர். நம்மெல்லாம் அந்த வெயில் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சா இவன் அந்த வெயில வச்சு எப்படி கண்டென்ட் எடுக்கலாம்னு யோசிக்கிறான். எப்படி பாருங்க. இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்த்த சிம்பிள் ஹேக்ல ஏதாச்சும் ஒரு ஹேக்கை பிக் பண்ணி நீ இப்படி பண்ணதுக்கு இப்படி பண்ணிருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே டப் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. அதுல எது ரொம்ப ஃபன்னியா இருக்குதோ, குபீர்னு சிரிப்பு வருதோ, அதுல ஒரு 3 பேரை பிக் பண்ணி நம்ம அடுத்த வீடியோல சொல்லிடலாம். ஓகேவா? டேய், எனக்கு டபுள் ஓகேடா. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்ட்ரீஸா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான்னு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.